பிரபஞ்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையினுடைய பிரதிபலிப்பு தாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய கவனத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு பரீட்சை அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்படி சூரியனை மையமாக வச்சு கிரகங்கள் சுத்திக்கிட்டு வருதோ அது போலதாங்க உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், இந்த செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் ஓட்டம் இருக்குங்க இல்லையா, அதை பின்பற்றக்கூடியதாக இருக்குங்க. இன்னும் எளிமையா இதை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடையில்லாத ஆற்றல் பாய்ச்சலை உருவாக்குதுங்க. இததான் நம்ம ஆற்றல் ஓட்டம் அப்படிங்கிறோம். இந்த ஆற்றல் ஓட்டம் தான் பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி, நீங்க பேசுறதுக்கான ஒரு வழி, உங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்கான வழிமுறைகள். நீங்க வெளியேற்றக்கூடிய அதிர்வுகளுக்கு ஏற்பதாங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் திரும்பி வருது. உதாரணமா, நீங்க உத்வேகத்தோட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை தூண்டி அதற்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. ஆனா அதே விஷயத்த நீங்க மனக்குழப்பத்தோட, நெகட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்க ஒரு தடைப்பட்ட ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்கிருங்க. அப்ப ஆற்றல் ஓட்டம் அப்படிங்கிறது காமன் தான். நீங்க பாசிட்டிவா பண்ணீங்கனாலும் சரி, நெகட்டிவா பண்ணீங்கனாலும் சரி, பிரபஞ்சத்துல பதிவாயிரும். அதற்கேற்ப உங்களுக்கு சூழலை உருவாக்கி கொடுத்துரும். இதுதாங்க விஷயம். அவர்களே, ஈர்ப்பு விதி சட்டம் பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் தான் நம்மளுக்கு விஷயங்களை, அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அது இல்லைங்க. எண்ணங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருவிதாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க எண்ணக்கூடிய அத்தனை எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துருச்சுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மனதிற்குள்ளார 60,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அத்தனை எண்ணங்களுமா நம்மளுடைய வாழ்க்கையில நிஜமாயிருச்சு? இல்லை இல்லைங்களா? அப்ப எண்ணங்கள் வரும், போகும். அதை நாம எப்படி உள்ளுக்குள்ளார உணர்வாக கொண்டு போய் நம்மளுடைய சிந்தனைகள்ல உயிரோட்டமாக கலக்கிறோம் அப்படிங்கறதுலாம் இங்க நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பே இருக்கு. உணர்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் ஆற்றல் ஓட்டத்தின் திசைய காட்டுதுங்க. இந்த ஆற்றல் ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை கட்டமைக்க கூடியதாக இருக்கு. இங்க சவாலான விஷயம் எதுல இருக்கு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம நேரடியாக பார்த்து ஆராய்ந்து அதை வெளியில பகிர்ந்து கொள்ளாமல், அதாவது மற்றவர்கள்ட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளாமல் ஆழ் மனசுல அமைதியாக அதிகம் பேசாம அந்த செயல்முறையை கையாள்வதுல தாங்க இருக்கு இந்த வெற்றி சூட்சமே. அதாவது மனசுக்குள்ளார நடக்கக்கூடிய செயல்களை மௌனமா நீங்க கவனிக்கணும். எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லி வெளிப்படையாக காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த செயல் வெற்றி அளிக்காது. அப்ப இதையெல்லாம் வெளிப்படையாக காட்டிக்காம இருக்கணும். இந்த முழு செயல்முறையும் உள்ளுக்குள்ளார நடத்தணும் அப்படிங்கறத இங்க முக்கியமான சவால்ங்க. அதற்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறுவதற்கான முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா கவனம் தாங்க. நம்ம கவனம் செலுத்தாத சம்பவங்கள் எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையை தொடவே தொடாதுங்க. அது யாரோ மற்றவர்களுக்கு உரித்தான ஒரு விஷயமா தான் இருக்கும். உதாரணமா, நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப பணம் சம்பாதிப்பதற்கான சூட்சமங்கள் என்ன, அதற்கான பல்வேறு வாய்ப்பு நிலைகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல உங்களுடைய மனசுல பதியணும். அப்ப நீங்க அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்த செலுத்த பாத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓடி வந்துருங்க. ஆனா இதையே நீங்க கொஞ்சம் கூட கவனிக்கல, அந்த பக்கம் நீங்க போகவே இல்லை, பல்வேறு வாய்ப்பு நிலைகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதுல கவனமும் செலுத்தல, அதற்கான அனுபவத்தையும் நீங்க பெறல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அது வராதுங்க. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க, நீங்க எதுல கவனம் செலுத்தி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க உங்களுடைய வாழ்க்கையை ஏழ்மை விட்டு போகவே போகாதுங்க. எப்படிங்க பணக்காரங்களாவே இருந்துட்டு இருக்காங்க? அவங்களுடைய மனசு, அனுபவம், கவனம் எல்லாமே பாத்தீங்கன்னா
அப்படியே ஊறி போயிருக்கு, உணர்வு நிலைகள்ல அப்படியே ஊறி போயிருக்கு. இப்போ உதாரணமா நல்ல செல்வ பலத்தோட வாழ்றாங்க, லாஸ் ஆயிடுறாங்க, ஜீரோல வந்து நின்றாங்க, மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறுகிய காலத்திலேயே அவங்க மேன்மை நிலைக்கு வந்துடுறாங்க. எப்படிங்க? ஏன்னா அவங்களால அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை மிக விரைவாக ஈர்க்க முடியும். அந்த வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதுதாங்க அவங்க சீக்கிரமாவே மீண்டும் பணத்தை ஈர்த்து மீண்டும் செல்வந்தராக வந்துடுறாங்க. இப்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ஏழ்மையிலேயே ஊறி போயிடுறதுனால அந்த மனம் அதே மாதிரியான அனுபவங்களை திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து போடுறதுனால இவங்களால இதுல இருந்து வெளியில வர முடியலைங்க. அதனாலதாங்க சொல்றாங்க, மனதளவுல நீ பணக்காரனாக இரு, உணர்ச்சி ரீதியாக நீ பணக்காரனாக இரு, தற்போதைய நிலையில வாழ கத்துக்கோ, தற்போதைய நிலையில அனுபவிக்கிற மாதிரி உங்களுடைய உணர்வு எல்லாமே இருக்கட்டும். இதுதாங்க முக்கியமான விஷயம். பிரபஞ்சத்துக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலமும் தெரியாது, வருங்காலமும் தெரியாதுங்க. நிகழ்காலம் மட்டும்தாங்க தெரியும். பிரசன்ட்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை மட்டும்தாங்க கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் செல்வம் இதனுடைய ஆரம்ப நிலைகள் பாத்தீங்கன்னா கவனத்துல தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாகவே வரும். உதாரணமா நீங்க ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப முதல்ல உங்களுடைய எண்ணத்துல அந்த வேலை சம்பந்தமான கவனம் இருக்கணும், அது சார்ந்த அறிவு இருக்கணும். அந்த வேலைக்கு போனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு உணர்வு ரீதியாக உணரணும். அப்ப உணர்வு ரீதியாக நீங்க உணரும் போதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக வரும். அந்த அனுபவம் தாங்க நிஜம். அதை தாங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க உணர்வாக மாற்றும் பொழுதுதான் அந்த பிரபஞ்சம் அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உணர்ச்சி நிலை அங்கேயும் பிரதிபலிக்கும், பிரபஞ்சத்துக்கிட்டையும் பிரதிபலிக்கும். அதுதான் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப உணர்வு நிலையில நீங்க இருந்தா மட்டும்தான் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அது வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். இதுதாங்க விஷயம். உங்களுடைய உள்ளத்துல எந்த மாதிரியான உணர்வு அலை இருக்குதோ அதே மாதிரியான உணர்வு அலை தாங்க இந்த பிரபஞ்சத்திலையும் இருக்கு. அதுதாங்க மீண்டும் உங்ககிட்ட திரும்பி வருது. இதுதாங்க ஈர்ப்பு சட்டத்தினுடைய ரகசியமே. நீங்க நினைக்கும் போது மட்டும் இல்லைங்க, நீங்க அதை உணர்ந்து அதுல நம்பிக்கையோடு ததும்பும் போதுதாங்க பிரபஞ்சம் உங்களோட பேசவே ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, நீங்க செல்வ பலத்தோட வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளத்துல நான் ஏழ்மை அப்படிங்கிற அந்த பயத்தை அனுப்பாதீங்க. அதுக்கு பதிலா நான் செல்வந்தனாக இருக்கேன், நான் பணபலத்தோட இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே செல்வம் பல வழிகள்லயும் வருது அப்படின்னு நீங்க உணர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார இந்த செல்வ வளம், இந்த பண பலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஆற தழுவிக்குங்க. அது எப்பொழுதும் நிலையாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுடைய இந்த உள்ளத்தினுடைய உணர்ச்சி நிலை உயர்வாக இருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகளும் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலைகள்ல வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குங்க. உங்களுடைய கனவுகள்னா என்னங்க, ஏற்கனவே நீங்க இது அடையணும் அது அடையணும்னு நீங்க உள்ளுக்குள்ளார போட்டு வச்சிருக்கிற அந்த லட்சியங்கள், இதுதாங்க கனவுன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் சாத்தியமாகுங்க. உணர்வுகள் தாங்க உங்களுடைய உயிரினுடைய மொழி, அதுதாங்க உங்களுடைய உள்ளத்தினுடைய அதிர்வெண், அந்த உணர்ச்சியினுடைய நிலை. உங்களுடைய எதிர்காலத்தை அதுதாங்க உருவாக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இப்ப 2 கையும் உங்களுடைய இதயத்துல வச்சு அப்படியே கேளுங்களேன். எந்த மாதிரியான உணர்வு நிலைகள்ல நீங்க இருக்கிறீங்க, எதை உங்களுடைய வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க, எந்த விஷயத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்களேன். அப்ப அது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திசை திருப்புங்க. உங்களுடைய அந்த உணர்ச்சி நிலைகளை உயர்த்துங்க. அதுதாங்க நம்ம அதிர்வென்னு சொல்லுவோம். இந்த அதிர்வெண் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்க எல்லாமே உணர்ச்சி நிலைகள்ல தான் இருக்கு. அதுதான் பிரபஞ்சம் விரும்புது. அது எந்த மாதிரியான நிலையில இருக்கோ அதே மாதிரியான நிலை தான் நம்மகிட்டையும் எதிர்பார்க்குது. சரிங்களா? பிரபஞ்சம் நமக்குள்ளாரையும் இயங்கிட்டு இருக்கு, வெளியிலயும் இயங்கிட்டு இருக்கு. அதுதாங்க விஷயம். இந்த மாதிரியான உணர்ச்சி நிலைகளை உள்ளுக்குள்ளார அபரிதமாக அழகாக வடிவமைத்து உயர்த்தும் போது பிரபஞ்சத்தை உங்களால இழுக்க முடியும். பிரபஞ்சத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்க முடியும். உங்களுடைய கனவுகளை அது நிஜமாக்கி கொடுக்கும். அன்பானவர்களே, நம்புங்க, பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்குங்க.
நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. உதாரணமா நீங்க ஒரு பூவை விரும்புறீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுடைய வீடு வரைக்குமே வருங்க. பூங்கிறது ஒரு உதாரணமா தான் சொல்றேன். எதை விரும்புறீங்களோ அது உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போயிருவீங்க. எப்படி விரும்புறீங்க அப்படிங்கறத இங்க முக்கியமான விஷயம். அதன் மீது கவனம் இருக்கணும், உணர்ச்சி நிலையில இருக்கணும். அதுதான் விஷயம். அப்ப அது உங்களுடைய வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துரும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துடும். அதுவே நீங்க அந்த பூவினுடைய அந்த தன்மையவே நீங்க சந்தேகிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த வாசனைய கூட உங்களால அந்த நேரத்துல உணர முடியாதுங்க. இதுதாங்க விஷயம். நீங்க நினைக்கலாம் எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்ட்டு. ஆனா உண்மையில எண்ணம் அப்படிங்கிறது வெறும் காலி பாத்திரம் தாங்க. அது உங்களுடைய கவனத்தை தேடுதுங்க. நீங்க ஆமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணத்துக்கு அது ஆற்றல் பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்துருங்க. இதுவே இந்த மாதிரியான எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது உடனே காலியாயிருங்க, அந்த இடத்துல வராது. அதுதான் சொல்றோம் இல்லைங்களா, உங்களுடைய எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கிளம்பிடுங்க. இதுவே நீங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி அதை உணர்வு நிலைகள்ல உங்களுக்குள்ளார கொண்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அதை கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு ஆற்றல் ஓட்டம் அப்படியே ஓடுறத உங்களால பார்க்க முடியும். ஒரு தவம் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஒரு செல்வந்தனாக உள்ள வாழ்ந்து பாருங்களேன், ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக அப்படியே உள்ளுக்குள்ளார வாழ்ந்து பாருங்களேன், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதை நீங்க அப்படியே இருங்களேன், இதே மாதிரியான உணர்வு நிலைகள்ல இருங்களேன், பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடினமான செயலா தான் இருக்கும். நான் அவ்வளவு பெரிய ஆளே இல்லையே, இதெல்லாம் எப்படி எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரியான விஷயத்த உள்ளுக்குள்ளார புகுத்தும் போது அது எப்படி என்னன்னா தெரியாது, எப்படியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து சேர்ந்துருங்க. இந்த ஆற்றல் ஓட்டம், இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கறதாங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறதையே தீர்மானிக்குதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியேறும் அதிர்வுகளை தாங்க வடிவமைக்குது. இந்த அதிர்வுகளை பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா படிக்குது. அது வார்த்தைகளை எல்லாம் படிக்கலைங்க, உணர்வுகளை கேக்குதுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கேக்குது, பாக்குது. இதுதாங்க விஷயம். இந்த ஈர்ப்பு விதி பத்தி அற்புதமா எழுதினவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பிறந்தது முதல் நம்ம கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்குதுப்பா, நீ இப்ப எதை விரும்புற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன உணர்றோம், அதன் அடிப்படையில இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அதை பதில் சொல்லுது. நம்ம கேட்கிற விஷயத்துக்கு அது பதில் சொல்றது இல்லைங்க. நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா வாயில, எனக்கு அதை கூட இதை கூட அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்லல. அது நம்ம என்ன உணர்றோமோ அதுக்கு தான் அது பதில் சொல்லுதுங்க. இதுதாங்க விஷயம். உணர்வுகள் என்பது ஆற்றல் மொழிங்க. உணர்ச்சியின்றி சொல்வது வேறு, உணர்ச்சியோடு வாழ்வது வேறுங்க. பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா உணர்வுகளை பாக்குதுங்க, எண்ணங்களை மட்டும் இல்லைங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு அற்புதமான வீடு வேணும் அப்படின்னு கேக்குறது விஷயம் இல்லைங்க. நான் ஒரு அற்புதமான அழகிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், இந்த வீடு எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்வுபூர்வமாக உணரணும். ஒவ்வொரு நாள்லயும் நம்ம அதை அளவு கடந்து சிந்திக்கணுங்க. அந்த வீட்டுல நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி, அங்க ஒரு கார்டன் இருக்கு, அந்த கார்டன்ல நீங்க பல செடிகளை நட்டுருக்கிறீங்க, அதுல இருந்து பூக்களை பறிக்கிறீங்க. இந்த மாதிரி உணர்ச்சியோட அப்படியே நீங்க வாழ தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அதே மாதிரியான விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும். இதுதாங்க ஈர்ப்பு விதி. இதே மாதிரிதாங்க பணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரிங்க. இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, இந்த மாதிரி எல்லாமே இப்படித்தாங்க. இத நம்ம உணர்வு நிலைக்கு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுதுங்க. அது வெளியிலையும் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. அதே மாதிரியான விஷயத்த நம்மளுக்குள்ளார கொண்டு வருதுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்ட்டு. இப்ப எதை ஈர்க்கிறீங்களோ அதே மாதிரி அது கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இங்க ஈர்ப்பு விதியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பெற்று விட்டேன், அதாவது இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, அந்த மாதிரி உணர்ச்சி நிலையில வாழ தொடங்குங்க. உங்களுடைய உடல் மொழி, மனநிலை, அதிர்வு எல்லாமே நான் இத என்னுடைய வாழ்க்கையில பெற்றுவிட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கேற்ற அனுபவங்களை அனுப்ப தொடங்கும்.
அதே போலதான் கவனத்தை எதுக்கு செலுத்துறீங்களோ அது பெருகி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வலுவூட்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிரும். இங்க எளிமையா ஒரு ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகிழ்ச்சியை கவனிச்சீங்க அப்படின்னா மகிழ்ச்சி பெருகும்பா. நீங்க ஏழை மனப்பான்மையை கவனிச்சீங்க அப்படின்னா ஏழ்மை நிலை பெருகும். நீங்க பயத்தை கவனிச்சீங்க அப்படின்னா பயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார அபரிதமாக வரும். நீங்க நம்பிக்கையை கவனிச்சீங்க அப்படின்னா நம்பிக்கை ஆழமாக பெருகும். இதுதான் விஷயம். அப்ப அதிக கவனம் அதிகமான சக்தியை கொண்டு வரும். அதிகமான சக்தி அதே மாதிரியான அனுபவங்களை ஈர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய தருணத்துல எதையுமே நினைங்க, எதையுமே பேசுங்க. பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா இப்போ, அதாவது நிகழ்காலம், அந்த தருணத்தை மட்டும்தாங்க உணருது. இப்ப நீங்க ஒரு புது வீடு கட்டிட்டீங்க, அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அனுபவமாக அதை டெய்லி உணர்ச்சி ரீதியாக உணர உணர பாத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். இப்ப உள்ளுக்குள்ளார நீங்க எந்த மாதிரியான விதையை போட்டீங்க, ஏற்கனவே அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு அதே மாதிரி உணர தொடங்கிட்டீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில வந்துருது. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் உணர்ந்திருப்பீங்க. சக்சஸும் ஆயிருக்கும், ஃபெயிலியரும் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க எந்த மாதிரியான உணர்ச்சி நிலையை அங்க கொட்டியிருக்கிறீங்க அப்படிங்கறதாங்க விஷயம். நான் இதெல்லாம் நிறைய உணர்ந்திருக்கிறேன். சக்சஸ் நிறைய நான் பார்த்திருக்கிறேங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஆழ் மனசை எப்படி நம்ப வைக்கிறது அப்படிங்கறதான். உங்கள் சுய மனதினுடைய ஆழம் உலகின் பண்பாட்டு செயல்பாட்டை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த சமூக கட்டமைப்புகள், பழைய அனுபவங்கள், இதெல்லாம் இந்த ஆழ்மனம் மூலம் உங்கள் வாழ்வை உருவாக்குதுங்க. இந்த ஆழ்மனம் பாத்தீங்கன்னா உண்மையையும் கற்பனை செய்தவற்றையும் வேறுபடுத்தாதுங்க. அதுக்கு வேறுபடுத்த தெரியாது. நீங்க எதை உள்ள போடுறீங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கோம். இந்த மனதை மாற்றணும் இல்லைங்களா? அப்ப மீண்டும் மீண்டும் ஒரு புதிய உணர்வை உள்ளுக்குள்ளார ஊட்ட வேண்டும். உதாரணமா, நான் மிகவும் தைரியமானவன், தைரியமானவள் அப்படின்னு தொடர்ச்சியா உள்ள உறுதியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு புதிய தைரியம் வருங்க. அளப்பரிய தைரியம் வரும். ஏன்னா உள்ள நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதை ஆழ்மனம் கிரகிச்சுக்கிட்டே இருக்கு. அதை நம்ப துவங்குங்க. இதுதாங்க கடவுள். உள்ள இருக்குதே கடவுள், இதுதாங்க பிரபஞ்சம். உங்களுடைய தற்போதைய நிலை இங்க முக்கியமே கிடையாதுங்க. நீங்க எதுவாக ஆக விரும்புறீங்க அப்படிங்கறதாங்க இங்க முக்கியமான விஷயமே. நீங்க தாங்க இந்த அண்டத்தினுடைய மையம். உங்களுடைய உள்ளார்ந்த நிலை உலகத்தின் வடிவத்தை நாளும் உருவாக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் உருவாக்கிட்டே இருக்குங்க. நீங்க உள்ள என்ன நம்புறீங்களோ அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக வெளிப்படும். நல்லா சிந்திச்சுக்கோங்க. நீங்க வறுமையை நம்புனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா அதை உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக்கிட்டே இருக்குங்க. நீங்க செல்வத்தை உணர்றீங்க, செல்வத்தை விரும்புறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா அது உங்களுடைய காலடியில போட்டு பரப்பி விடுங்க. இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு பிரதிபலிப்பு தாங்க. உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளினுடைய கண்ணாடிங்க அது. அதை மாற்ற நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல நீங்க மாறணுங்க. இது அப்படியே உணருங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஓவியர். உங்களுடைய வாழ்க்கை ஓவியமாக இருக்கு. நீங்கள் வரைஞ்சத உலகம் நிஜமாக்குது. அன்பானவர்களே, இப்ப எனக்கு ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட நல்லா சிந்திச்சுக்கோங்க. உங்களுடைய ஓவியத்துல எதை வரைய விரும்புறீங்க? வறுமையா, பயமா, இல்ல குறைபாடுடைய வாழ்க்கையா, அல்லது செல்வ வளமுள்ள வாழ்க்கையவா, தைரியமான வாழ்க்கையா, இல்ல நிறைவு தரக்கூடிய வாழ்க்கையவா? தேர்வு உங்க கையில தாங்க இருக்கு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்குங்க. உங்களுடைய அந்த உள்ளார்ந்த நிலையை இப்பவே தட்டி எழுப்புங்க. முடிவில்லாத இந்த மந்த நிலைகளை உடைச்சரிங்க. உங்களுடைய ஆற்றலை தூண்டுங்க. உங்களுடைய கனவுகளை உயிர்ப்பித்தெழுங்க. அன்பானவர்களே, இப்பவே உடனே உங்களுடைய உள்ளத்துல அழகா முழுமையா சொல்லுங்க, நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் உருவாக்குகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையின் ராஜா, நான் என்னுடைய வாழ்க்கையின் ராணி, நான் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன், என்னால் என்னுடைய வாழ்க்கையை அழகாக உருவாக்க முடிகிறது. அவ்வளவுதாங்க. உங்களுடைய உள்ளார்ந்த அதிர்வுகளுக்கு இனி கட்டுப்பாட்டோட இருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ஆராய்ந்துகிட்டே இருங்க. நீங்க தாங்க இந்த பிரபஞ்சம். நீங்க தாங்க இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட பேசுறது அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? உங்களுடைய உயிர் உங்ககிட்டயே பேசுறது மாதிரிதாங்க.
உங்களுடைய உள்ளார்ந்த அந்த நிலையை மாத்துங்க, தூய்மை செய்யுங்க. உலகம் உங்கள் உள்ளார்ந்த நிலையை பிரதிபலிக்குதுங்க. வாழ்க்கையை பாத்தீங்கன்னா காத்திருப்பவருக்கான பரிசு கிடையாதுங்க, அதை துடிப்போடு பிடிப்பவருக்கான சாவிங்க. நீங்க பயந்து நின்னீங்க அப்படின்னா உலகம் பயந்துக்குங்க. நீங்க நம்பிக்கையோடு நகர்ந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் சிங்கப்பாதையாக அது பதியுங்க. அன்பானவர்களே, இதை சரியா உணர்ந்து செயல்படுத்துங்க. நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். நம்பிக்கையான தருணங்கள் மலரும். நிம்மதியான வாழ்க்கை வசப்படுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.